ஹலோ கைஸ். இப்போ நைட் 9 மணின்னு சொன்னா நம்புவீங்களா? ஏன்னா வந்து இவ்ளோ வெளிச்சமா இருக்கே எப்படியும் 9:00 இருக்கும் அப்படின்ட்டு தானே எல்லாரும் யோசிப்பீங்க. இங்க வந்து டேலைட் சேவிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நைட் வந்து இருட்டாகிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து வெளிச்சம் வந்துரும். இந்த டேலைட் சேவிங் பார்த்தீங்கன்னா, மார்ச் 10லேருந்து நவம்பர் 3 வரைக்கும் வரும். இவ்ளோ நேரம் வெளிச்சமா இருக்கிறது அட்வான்டேஜா, டிஸ்அட்வான்டேஜா சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து சன்செட்டே பார்த்தீங்கன்னா 9:15 அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9:30 ஆயிடும் கொஞ்சம் நல்லா இருட்டாகறதுக்கு. ஒரு சில டைம் வந்து நம்ம டின்னர் டைம் இதெல்லாம் டிலே ஆக சான்ஸ் இருக்கு. பட் நம்ம எங்கேயாவது வெளிய போனா வெளிச்சத்திலேயே நம்ம வீட்டுக்கு வந்துரலாம். அந்த மாரி கொஞ்சம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்ன்னு 2மே வந்து மாத்தி மாத்தி சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆனதுனால வந்து இந்த மாரி வெளிச்சமா இருக்குல்ல. அடுத்து ஃபால் சீசன் வரும். திரும்ப வின்டர் கிட்டத்தட்ட நவம்பர், டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா இருட்டாயிடும். 9:30க்கு பாருங்க ரொம்ப வெளிச்சமா இருக்கு இல்லையா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா பகல்ல கூட வெயில்ல வந்து சமாளிச்சிடலாம். ஆனா ஈவினிங் வர வெயில் தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்ளோ ரொம்ப வெயில் கொளுத்துற மாரி இருக்கும். அத பத்தி நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல சொல்றேன். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க.